இந்த உலகத்தில் நீங்கள் எவனை வேணாலும் வாண்டடா கூப்பிட்டு சண்டை போடுங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை மட்டும் பகச்சிக்காதீங்க. அப்படி பகச்சிக்கிட்டீங்கன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மிஸ்டர், இதான் நிலைமை. அப்பா இறைவா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும்டா ஆண்டவா. எல்லாரையும் நல்லா வச்சு காப்பாத்துப்பா. நிறைய கண்டுங்க முட்டை பையனுங்க. இவனுங்க சோதனை திங்கிறேன் இல்லை வேற ஏதாவது திங்கிறீங்கன்னு தெரியல. செருப்பில் அடிச்சாலும் முத்தி வர மாட்டேங்குது. என்னதான் பண்ணி தொலைக்கிறீங்களே தெரியல. எத்தனை தான் சொல்லணும் புரிய மாட்டேங்குது. முட்டை பையனுங்க. இல்லை இல்லை, எங்கே காலையில் கத்திங்க கிளம்பிட்டா? பக்கத்து வீட்டில் புதுசாக வீடு கட்டி குடி வந்துருக்கான். டிப்பாட்டு பரிசு ஒன்று கேட்கல. ஆமாம், எதுக்குடா இப்போ காலையில் கத்திட்டு இருக்கா? அவன் வீட்டு காமெடுக்கல, நம்ம வீட்டு மரத்துலேருந்து குப்பையாக கொட்டு தான். அதான் அதை வெட்டி போட சொல்லி கத்திட்டு இருக்கா. முதல்ல இந்த கத்தி எங்கே கூடு. அவள் கத்துறான்னு காலையிலே மரத்தை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்து கிளம்பிட்டியா? பின்ன அவன் அந்த கத்துறாள. அவள் மரத்தில் குப்பை கொட்டுதுன்னு மரத்தை வெட்ட சொன்னான்னு மரத்தை வெட்டுறதுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் என் வீட்டுக்கு காற்று வர மாட்டேங்குன்னு சொல்லுவான். உடனே நீ வீட்டு இடிக்கிறது பிடியா? அதே எப்படி போவேன்? தெரியுதுல்ல, அவளுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குப்பையை கூட்டியாவது உடம்பு குறையட்டும். அப்போ அந்த மரத்தை வெட்ட வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அண்ணா சொல்லுப்பா. என்னண்ணா இட்லி குண்டெல்லாம் புதுசாக இருக்குது? இப்போ தான் புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். எதுக்குண்ணே? நம்ம வீட்டுக்கு முன்னாடி புதுசாக பெருசாக ஒரு பில்டிங் கட்டிருக்காங்கல்ல, அதில் புதுசாக 3 ஆஃபீஸ் வர போகுதான். அதான்ப்பா. 3 ஆஃபீஸா? ஆஃபீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கூட்டம் வரப்போவே இருக்கும். அதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு கடையை போட்டு டிஃபனு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸு அதெல்லாம் வச்சு குட்டியாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கு. சரிண்ணே. எப்போலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இது அடுத்த வாரத்துலேருந்து பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. அடுத்த வாரமா? சூப்பர் ஐடியாண்ணே, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடை செம்மையாக சூப்பராக போகும். வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்ஸ்ப்பா. நேரம் மறுநாள் காலை 6 மணி. என்னடா இது இவ்வளோ பெரிய இட்லி பானை? நீங்கள் வாங்கின அதே கடையில் தானே வாங்கினேன்? கடையா? எதுக்கு? நீங்கள் தானே எதிர் பில்டிங்கில் 3 ஆஃபீஸ் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதான் இட்லி கடை போடலான்னு வாங்கினேன். இட்லி கடையா? நான் சொன்னது கேட்டு எனக்கு போட்டியாகவே கடை ஆரம்பிச்சிட்டியா? போட்டியா? நீங்கள் எப்போ கடை ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க? அடுத்த வாரம். நான் இன்றைக்கே கடையை ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த வாரம் கடை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் எனக்கு போட்டி. இதாண்டா, ஒரு விஷயம் பண்ணணும்னா எவன்கிட்டையும் சொல்லாமல் சட்டு புட்டுன்னு பண்ணிடணும். எவன்கிட்டயாவது சொன்னால் இப்படி சொல்லாதீங்க. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் தொணன்னு பேசாதீங்க. போங்கண்ணே. நல்லாடுறா. சொல்லிட்டு இருக்கிறேன். காலையில் ஆனால் இவன் எம்சம் தாங்க முடியலடா. இவளை ஏதாவது பண்ணணும்டா. பண்ணுவோம்டா. நேற்று வந்தவன் அவன் வீட்டுக்குள்ள 4 எல்லாம் உழைத்துக்காக என்ன சவுண்டு விடுறான். ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் காமெண்ட்டுக்குள்ளே நம்ம மாமரமே ஃபுல்லாக வளர்ந்து போயிடுச்சு. கூட சின்ன சவுண்டு கூட போட்டதில்லை. நீ வேற. அடுத்தது மாங்கா சீசன் வரப்போகுதுல, அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வர மாட்டான். ஆமாம், அப்போ தான் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் ஓச்சியாக மாங்காய் தின்ன முடியும். மாங்காய் சீசன் முடிஞ்சதும் பாரு எப்படி வேட்டியை மடிச்சு கட்டி சண்டைக்கு வரான்னு. சீசனுக்கு சண்டை போடுறான் அவன். இதுக்கே எப்படின்னா, நம்ம வீட்டு வாழை மரம் ஒன்று காம்பவுண்ட் வெட்டிட்டுருக்குல்ல மாமரத்து பக்கத்தில், அதெல்லாம் நம்மளே நினச்சா கூட அந்த மரத்தில் கை வைக்க முடியாது. ஏன்னா அவன் நல்ல நாள் கெட்டனால தான் அந்த மரத்தில் தான் இலைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ரைட்டு. தவறி கூட அந்த மரத்தில் கை வச்சுறது. தம்பி, இங்கே வாப்பா. என்னையா? அடா ஒன்னதான்ப்பா, இங்கே வாப்பா. ஏன், என்ன விஷயம்? அண்ணன் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு ரகசியம் கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்குமா. அதான் இன்னைக்கு அதை யார்கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். சரி, அதை யார்கிட்டயோ சொல்றதுக்கு என் தம்பியான உன்கிட்டயே சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்டேன்ப்பா. அப்படின்னு ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்ல, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சாச்சா, அந்த ரகசியத்தை இங்கே வச்சு பேசினா சரி வராதுப்பா. இப்போ நம்ம காரை ரெடி பண்ண, நம்ம எங்கேயாவது தூரமா போய் இந்த ரகசியத்தை பத்தி பேசலாம்ப்பா. அதான் இங்க யாருமே இல்லைல்ல, இங்கேயே வச்சு சொல்ற. வீட்டில் யாரும் இல்லைதான், இருந்தாலும் அதை இங்கே வச்சு நம்ம பேச வேணாம்ப்பா. லூசு, ஏன்டா லூசு? என்னடா பொசுக்குன்னு லூசுன்னுட்ட? டேய், இங்க வச்சு அந்த ரகசியத்தை பேசினா எப்படியாவது யாருக்காவது போயிடும்டா. அதனாலதான் இங்க வச்சு பேச வேணாங்க. யாருமே அந்த வீட்டுல வச்சு பேசினா எப்பறம் யாருக்காவது? உனக்கு சொன்னா புரியாதுடா. இருடா, செஞ்சே காட்டுறேன் பாரு. என்னடா இது? பக்கத்து வீட்டுக்காரியோட ஜிமிக்கி.
அது அப்புறம் உன் கைக்கு வந்துச்சு என்னைக்கிட அவளுங்க காது அவளுங்க வீட்டில் இருந்துச்சு எப்பவுமே அடுத்தவங்க வீட்டு செவத்து மேலே தான் இருக்கும். என்னடா சொல்கிறேன், நம்ம வீட்டு ஜன்னலுக்குள்ள கை விட்டால் பக்கத்து வீட்டுக்காரி ஜிமிக்கி வருமா? நம்ம வீட்டு ஜன்னலில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எந்த செங்கல் இடுக்கில் கை விட்டாலும் இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரி ஜிமிக்கி நம்ம கைக்கு வந்துடும். ஐயோ, அந்த அளவுக்கு அவங்க காது எப்பவுமே நம்ம செவத்துல தான் இருக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் அந்த ரகசியத்தை வெளியில போய் பேசுறேன்னு சொன்னேன்னு? நல்லா புரிஞ்சிருச்சுடா. போய் காரை ரெடி பண்ணு, நம்ம 2 பேரும் வெளியில போய் பேசுறோம். வேலையா அதை போய் ரெடி பண்ணுறேன். டேய் தம்பி, பக்கத்து வீட்டாண்டி என்ன அவசரமா வீடு கட்டிட்டாடா. நம்ம வீட்டை விட அவசரமா இருக்குதுடா. ஆமாண்ணே, அடுத்த தடவை நம்ம வீடு கட்டுறப்போ இதை விட ஒரு அடி எக்ஸ்ட்ரா வச்சு கட்டணுண்ணே. கட்டுவோண்டா தம்பி. என்னடா அது ஒன்றும் இல்லைண்ணே, பக்கத்து வீட்டு ஆண்டி மரத்தை வெட்டி விடுன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கேட்கல. அதான் அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் கொட்டுறாளா? ஆமாம். ஒரே அசிங்கமா போச்சு குமார். சை காலங்காத்தால ஓ மூஞ்சிலே முடிப்பேன். சை இன்னைக்கு போற காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். உள்ள போய் ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு தான் கிளம்பணும். யாரை சொல்கிற நீ? ஹலோ உங்களை சொல்லலைங்க, உள்ள என் பையன் இருக்கான். அவன் இருக்கட்டும். ஏய் வெள்ளை சட்டையை போட்டு பேண்ட்டுக்குள்ள விட்டுட்டா பெரிய கலெக்டர்னு நினைப்பா? நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப நீ என்னதானே சொன்ன? ஹலோ மறுபடியும் என் பையனை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆஹா இருக்கட்டும். ஏய் உன்னை ஒரு நாள் தூக்கி போட்டு இந்த தெருவிலேயே உருட்டி விட்டு குப்பரை போட்டு மிதிக்கல என் பேரை மாத்திக்கிறேன்டா. டேய் இப்போ உங்க பையனை தான் சொல்லியிருப்பீங்களே. ஆமாங்க. ஏய் வர வர வாய் காது வரையும் நீண்டு போச்சு, அதை மொத்தமா கிழிச்சு கோணி விசி போட்டு தைக்கிறேன்டா. டேய் என்னது? ஹலோ உள்ள என் பையன் இருக்காங்க, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வாயை கோணி விசி போட்டு தைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். டேய் தம்பி, குப்பை கொட்டல பேரு? ஆமாண்ணே, கொட்ட போகிறேன். இப்போ பாரு. ஏய் தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னண்ணே? அது குப்பைங்கிறது லட்சுமி மாதிரிடா. நம்ம வீட்டு குப்பையை பெருக்கி நம்ம வீட்டில் கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டு லட்சுமியை நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பணம் அதிகமாகும்டா. ஓ அப்படியாண்ணே? ஆமாண்டா. எப்படி கொட்டாமல் போயிட்டா பாரு. ஆமாண்ணே. இதுக்கு தாண்டா மூளை வேணுங்கிறது. எப்படி நம்ம ஐடியா? என்னடா இது தண்ணி ஊற்றுது? எப்போ இந்த வீட்டு ஆண்டி மரத்தை வெட்ட சொல்லியும் மரத்தை வெட்ட முடியாதுன்னு சொன்னியும் அன்னிலேருந்து அவள் வீட்டு டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற பைப்பை நம்ம வீட்டு பக்கம் தான் திருப்பி வச்சுருக்கேன். மரத்தை வெட்டியோ அப்போ தான் அந்த பைப்பை திருப்பி வாங்க. சரி அதுவும் நல்லதா போச்சு. அப்படியே ஒரு சோப்பு எடுத்து போடு, அண்ணன் குளிச்சுட்டு வந்தேன். நம்ம பார்த்ததுல இவன் ஒரு டைப்பாக இருக்காங்க. அண்ணா என்னடா எங்கடா போறீங்க? அது நம்ம வீட்டு மரத்துக்கு இப்பெல்லாம் பக்கத்து வீட்டு ஆண்டியில் கொட்டிகிட்டே இருக்குல்ல, பாவம்டா எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கு. அது தனியால வேற பெருக்கி கொட்டிட்டு இருக்கேன், பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. அதான் அந்த மரத்துக்கு இலையெல்லாம் வெட்டி விடலான்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். போங்க. எங்களுக்கு குப்பையை தலையாக கொட்டிருக்கணும், அறிவுங்கிறதே வர மாட்டேங்குது. சோறு தான் திங்கிறாங்களா வேற ஏதாவது திங்கிறாங்களான்னு தெரியல. நம்மளே போனா போது பாவம் பார்த்து அந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டலான்னு பார்த்தா அவளே வாயில கெடுத்துக்கிறாடா. இவ எப்பப்பெல்லாம் இப்படி பேசுறாளோ அதுக்காகவே மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தோணுது. இவ பேசுற பேச்சுக்காகவே இந்த மரத்தை இனிமே வெட்டவே கூடாதுடா. சை.